ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வைரலாக போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கொரியன் ரைஸ் க்ரீம். சரி, எல்லாருமே அது நல்ல ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு யூடியூப்லலாம். நானும் அதை பார்த்துருக்கேன். சரி, நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் க்ரீம் தான் நான் இன்றைக்கி கொரியன் ரைஸ் க்ரீம் ரெடி பண்ணி உங்களுக்கு என்னோடய ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரைஸ் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறேன், என்னெல்லாம் சேர்க்குறேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வாங்க, அந்த ரைஸ் க்ரீமை நான் இப்போ என்னோடய ஃபேஸில் நான் ரெடி பண்ணிட்டேன். என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அந்த நான் இப்போ என்னோடய ஃபேஸில் நிஜமாகவே எந்த ஒரு க்ரீமும் அப்ளை பண்ணல. லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கேன். லிப்ஸ் எப்போவுமே சொல்கிற மாதிரி கருப்பாக இருக்கும். அதனால் எந்த ஒரு க்ரீமும் நான் அப்ளை பண்ணல. இந்த நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் க்ரீமை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் க்ரீம். நான் வந்து ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு கையிலெல்லாம் போட்டு காமிச்சிருப்பேன். நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்ல ஒரு க்ளோ தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வீக்ஸுக்கு வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது. வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சோம்னா ஒரு 2-3 டேஸ் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். இது நமக்கு 2 வீக்ஸுக்கு மேலேயே இது நிறைய தாராளமாக போதும். ஏன்னா க்ரீம் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் 2 வேளையும் யூஸ் பண்ணலாம். காலை வேளையும் யூஸ் பண்ணலாம், காலையில் அப்புறம் நைட்டு. காலையில் சாயங்காலம் 2 வேளையும் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. மேக்கப் ஏதாவது போடுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் போட்டிங்கன்னா மேக்கப் நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த க்ரீமுக்கு நம்மளே ரெடி பண்ணி வீட்டில் அழகாக இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. போட்டுக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த க்ரீமு நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இங்கெல்லாம் ஐப்ரோ அடிச்சிட்டேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்கில் அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் மிரர் பார்க்கல இல்லையா, அதனால் பொறுமையாக அதை ரொம்ப ஸ்லோவாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், என்னோடய ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எந்த க்ரீமும் யூஸ் பண்ணல. இப்போ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நைட் க்ரீமாக யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ரிங்கிள்ஸ் வராது. இந்த கண்ணு கீழே இருக்கிற சுருக்கம் அதெல்லாம் சீக்கிரம் சரியாக, சுருக்கம் கருவளையம் நிறைய வர ஆரம்பிச்சிருங்க. பையின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய இந்த க்ரோ ஐன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி இந்த பக்கம்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நைட் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நைட் க்ரீம்லாம் வாங்கி கடையில் வாங்கி யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு நம்மளே இப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கையால் நமக்கே தெரிஞ்சு என்னென்ன ஐட்டம் போடுறோம், நம்ம ஃபேஸுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லாத, சைட் எஃபெக்ட் இல்லாத, எல்லாம் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே சைட் எஃபெக்ட் இல்லாதது நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே நம்ம கையால் தயாரிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் வேறு ஏதாவது கெமிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 4 ஸ்பூன் அரிசியை 2 தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக நாங்கள் அரைச்சிட்டு வருவோம். நல்ல பேஸ்ட்டாக இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டாமல் துணியில் வடிகட்டினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபில்டரில் வடிகட்டினோம்னா கொஞ்சம் அந்த ரைஸ் பார்ட்டிகள் சின்னதாக இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அங்கங்கே பிடிச்சிக்கும், மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும், க்ரீம் மாதிரி இருக்காது. அதனால் நான் துணி வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். துணி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தும் எனக்கு அங்கங்கே கொஞ்சம் கையிலெல்லாம் பாருங்கள் ஒழுகிடுச்சு. அதனால் நான் 2 தடவை இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன்.
அப்போ தான் நமக்கு க்ரீம் மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம மாஸ்க் போட்ட மாதிரி அந்த டைட்டாக அரிசி அங்கங்கே ஒட்டி பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் வடிகட்டி திரும்பவும் வடிகட்டி எடுத்துகிட்டு தான் அதை ரெடி பண்ண போகிறேன். இந்த அரிசியிலலாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஏஜிங் க்ரீமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு. ஆன்டி ஏஜிங் க்ரீம்னா வயசான தோற்றம் தெரியாது. ஆன்டி ஏஜிங்னா நமக்கு வயசு தோற்றம் ரொம்ப அதிகம், வயசு போக போக வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நைட் க்ரீம் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணோம்னா ஏஜிங் ப்ராப்ளம் நமக்கு தெரியாது. வயசு நம்ம 40 வயசு 50 வயசு ஆனால் கூட ஒரு 30 35 வயசு அந்த மாதிரி தான் காமிக்கும். ட்ரிங்கிள்ஸ், அப்புறம் டார்க் ஸ்பாட்டு, அது எல்லாமே அப்படியே மறைஞ்சிடும் நம்ம ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா. இப்போ பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணி எடுத்ததை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே சூடு பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சரி, அது கூட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா பாயில் பண்ண போகிறோம் அடுப்பில் வச்சு. நான் அடுப்பில் வச்சு பாயில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் க்ரீமி டெக்ஸ்டர் வரும். அப்போ நம்ம அடுப்புல இருந்து இறக்கிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் பாலை ஆட் பண்ணிட்டேன். நான் பச்சை பால் தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன பால் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மில்க், அதாவது பால் ஒத்துக்கொள்ளாத நிறைய பேர் இருக்காங்க ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. பால் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாதுன்னா நீங்கள் பால் சேர்க்க வேணாம். வெறும் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, வடிகட்டினது, அதை மட்டும் கூட இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ மிக்ஸ் பண்ணுறோமோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி அந்த க்ரீமி டெக்ஸ்டருக்கு இது மாறிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வச்சு நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகிடும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, கட்டிப்படாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறேன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆன்டி ஏஜிங் தடுப்பு ப்ரிவெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நைட் க்ரீம்லாம் இதை நீங்கள் மெயினாக நைட் க்ரீமாக யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அசந்து போகிற அளவுக்கு, உங்களை நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கின் ஒயிட்னிங்காக இருக்கும். உங்களுக்கு முகத்தில் சுருக்கமே தெரியாது. 60 வயசு 50 வயசு தோற்றம் தெரியவே தெரியாது. நீங்கள் இப்போவே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வந்துருச்சு. இப்போ இதை அடுப்புல இருந்து இறக்கி ஒரு 10 நிமிஷம் ஆற விடுவோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு பவுல் எடுத்து நான் ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறத ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டுட்டு இப்போ என்னென்ன ஆட் பண்ணுறன்றத பார்க்கலாம். இப்போது நான் ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டோட 1/2 ஸ்பூன் கிளிசரின் நீங்கள் எந்த மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலும் கிடைக்கும். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் 1 ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் நம்ம கடையில் வாங்குகிற ஜெல்லே போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா செடி, அதிலேருந்து போட வேணாம். அதிலேருந்து போட்டோம்னா நமக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்டருக்கு வராது. அதனால் நீங்கள் கடையிலேருந்து வாங்கி, எல்லா வீட்லேயுமே ஆலிவேரா ஜெல் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நல்லா பீட் பண்ணுங்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பெரிய பவுலில் பீட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாக பீட் பண்ணலாம். நான் சின்னதில் போட்டதுனால கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், க்ரீமி டெக்ஸ்டர் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம இதை கலக்கி விட்டோம்னா தான் நல்லா அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல க்ரீம், அந்த மாதிரி இது வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு கட்டியாக இருக்குதுன்னு தோணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்டர், அதாவது க்ரீம் மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல. என்னோடது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை நான் கலக்கி விடுறேன். இது பாருங்கள், நான் கலக்க நல்ல க்ரீம் அப்படியே நாங்கள் பாட்டிலெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற க்ரீம் மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நான் இதை பாயில் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்துச்சு, அது கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு
ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். வெளியேனா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் பாட்டிலில் போனது இருக்க, மீதி ஒரு கொஞ்சம் அந்த பவுலில் இருந்ததை எடுத்து என் கையில் போட்டு காமிக்கிறேன். கையில் போடுறேன், ஒரு கொஞ்சம் எடுத்து போடுறேன். கை எவ்வளோ க்ளோயிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மினுமினுன்னு இருக்கும். நீங்கள் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கூட அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் ஃபேஸில் அப்ளை பண்ணதை நீங்கள் எல்லாருமே டைரக்ட் ரிசல்ட் அப்படியே பார்த்துருப்பீங்க. சூப்பர், 100% நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. பாருங்கள் என்னோட கையில் எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.